ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,500லேருந்து 1,12,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 11th டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்குபேஷனல் ஹெல்த்தில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க. எல்லாமே பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அசிஸ்டன்ட் கேட்டகரி, டெக்னீஷியன் கேட்டகரி, லெபரட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேலரி வந்து பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். லெபரட்டரி அட்டெண்டன்ட்க்கு வந்து பாருங்க 18,000லேருந்து 56,900 வந்து சேலரியா வந்து இருக்கும். இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ வேகன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு பிரேக்கப் பண்ணி பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க 11th டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எனி டிகிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் பத்தி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க 12th வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 12th வந்து சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோல வந்து பாருங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லேபரட்டரி அட்டெண்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 10த்ல வந்து நீங்க மினிமம் வந்து 50% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க லேபரட்டரி இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து லிங்க் குடுத்துருக்காங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க, ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்கும் ரூ. 500 வந்து ஃபீஸு. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 1000 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்ளிகேஷனோட வந்து பாருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது, அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா தான் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இந்த க்ரூசியல் டேட்ன்னு இங்க குடுத்திருப்பாங்க. இந்த டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், ஸோ அந்த இது குவாலிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த டேட்டுக்குள்ளார நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து க்ரூசியல் டேட்ன்னு சொல்லுவோம். புரொபேஷன் பீரியட் வந்து இருக்கு. அது வந்து பாருங்க 2 இயர்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, புரொபேஷன் பீரியட் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிருவாங்க. ஸோ இதில வந்து பாருங்க அதர்ஸ்லாம் குடுத்திருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன மாரி வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கு. இந்த இமெயில கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.